திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த கரும்பூர் ஊராட்சிக்குட்பட்ட சாமுண்டியம்மன் தோப்பு பகுதியில் உதயகுமார் என்பவர் நடத்தி வரும் காலனி தொழிற்சாலையில் சுமார் 80க்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் பணிபுரிந்து வரும் நிலையில் நேற்று இரவு தொழிற்சாலைக்குள் புகுந்த மர்ம நபர்கள் அங்கிருந்த சிசிடிவி கேமராவை ஆஃப் செய்துவிட்டு தொழிற்சாலையின் பூட்டை உடைத்து 10 மின் மோட்டார்கள், ஜென்செட் மற்றும் கார் மற்றும் கல்லாப்பேட்டியில் வைக்கப்பட்டிருந்த 45,000 பணம் என 4.5 லட்சம் மதிப்பிலான மின் மோட்டார்கள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். என் பேர் உதயகுமார் சார். கரும்பூர் அடுத்த சாவடியம்மா தோப்பு, கரும்பூர் கூட்டோட சாவடியம்மா தோப்பில் கடந்த ஒரு 15 வருஷமாக ஷூ கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கேன். இது இப்போது நைட்டு வந்து என் கம்பெனி ஆண்ட ஜென்செட்டு, கம்ப்ரெசர் மோட்டருங்க பூட்டை வச்சுட்டு உள்ளே இருக்கிற ஒரு 15 மோட்டர், டோட்டலாக 15 மோட்டர் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது இல்லாமல் அந்த சிசிடிவி கேமரா ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிகிட்ருக்காங்க. பீஸ் கேரேஜை பிடிங்கிட்டு சிசிடிவி ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது இல்லாமல் கார் கண்ணாடியை உடச்சி டிக்கியில் இருந்த காசும், என்னோடய டேபிளில் கேஷ் டேபிளில் இருந்த காசும் மொத்தம் சேர்த்து ஒரு 45,000 ரூபாய் மேலே இருந்திருக்கும். ஆனால் அதில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இன்னும் என்னென்ன காணாமல் போயிருக்குன்னு இன்னும் கரெக்டாக தெரியல. இபி கட் பண்ணுறதுனால இது வரைக்கும் இவ்வளோ போயிருக்கு. அதே மாதிரி நம்ம கம்பெனி பக்கத்தில் கடையிலையும் இன்னும் எதிரில் இருக்க கடையிலும் எல்லா இடத்துலையும் உடைச்சிருக்காங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துலையும் உடைச்சிருக்காங்க. இதே சம்பவம் தொடர்ந்து ஒரு மாதமாக பக்கத்தில் இருக்கிற வில்லேஜுங்களில் மோட்டர் வயருங்க, கிணத்துல வர வயருங்க இதெல்லாம் கட் பண்ணி போயிட்டுருக்காங்க. இதே தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. ஏதாவது எங்கள் போலீஸ் வந்து இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவங்க கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து எங்களை அந்த போய்க்கிற சாமர்த்தியத்தில் எங்கள் மீட்டு கொடுக்கணும். ஏன்னா ஒர்க்கர் சேலரி, எங்களோட சேலரி கூட இல்லை, எங்களோட லேபரோட சேலரி 80 பேர் ஒர்க்கரோட சேலரிங்க. அதுங்க 80 பேர் ஒர்க் பண்ணுறாங்க இந்த கம்பெனியில். இத்தனைக்கும் நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு இருந்து எங்களுக்கு கொஞ்சம் முட்டி தரணும். மோட்டர் மட்டுமே ஜென்செட்டுக்கு ஒரு மோட்ரு, கம்ப்ரெசர் ஒரு மோட்ரு, அது இல்லாமல் தையல் மிஷினுக்கு 10 மோட்ரு, மொத்தம் 5 லட்ச ரூபாய் மதிப்பு இருக்குது. 5 லட்ச ரூபாய் மதிப்பானது மொத்தமாக போயிருக்கு. அதுக்கு நீங்கள் தான் முன்னேருந்து காவல்துறை தான் எங்களுக்கு மீட்டு கொடுக்கணும். அதே சமயம் நைட்டில் வந்து நோந்து பண்ணி நடக்கணும். இந்த ஏரியாவில் வில்லேஜ்ன்றதுனால யாரும் இந்த சைடு வர்றதில்லை. அவங்களும் வந்து எங்களுக்கு வில்லேஜ் ரெடி பண்ணி எங்களுக்கு பாதுகாப்பு தரணும். நான் சார் கேட்டுக்கிறேன், என்னோடய பொருளை எங்களுக்கு மீட்டு தரணும் சார். ஃபஸ்ட்டு இல்லைன்னா எங்கள் ஒர்க்கர் 80 பேர் எங்களால் ஷூ கம்பெனி திறக்க முடியாது. மறுபடியும் எங்களுக்கு இந்த மிஷின் இல்லாமல் திறக்க முடியாது, ரன் பண்ண முடியாது. 80 பேரும் ஒர்க் பண்ண முடியாது. 80 பேரும் தொழிலும் போயிடுச்சு. அவங்க வீட்டில் தான் உட்காந்துருக்கணும். 80 பேருக்கும் நாங்கள் வாழ்க்கை தர முடியாது. நீங்கள் இது ஏதாவது பண்ணால் தான் எங்களுக்கு அவங்களுக்கு அந்த 80 பேர் குடும்பத்துக்கும் நாங்கள் வாழ்க்கை தர முடியும். ஓகே.